தான் அவனை வந்து மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணோட அம்மா வந்து தானே இந்த ரோபோட்டை உருவாக்கிச்சு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டை. அது வந்து ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எழுதி வச்சுருக்கும். யாரும் வந்து ரீப்ரோக்ராம் வந்து எழுத முடியாது. மனுஷங்க அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ரோக்ராமே மாற்றுற மாதிரி இருக்கும். இது வரைக்குமே வந்து அவங்க அம்மா மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணால் வந்து அது மட்டும் தான் வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் இருக்கும். உடனே வந்து இந்த பொண்ணு போயிட்டு அதை கூட வந்து கேம் விளாடணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த ரோபோட் வந்து என்ன சொல்லணும், என்னோடய ப்ரோக்ராமில் வந்து அந்த மாதிரி இல்லை, நீ ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் என்னால் நான் கூட விளையாட முடியும் அப்படின்னு சொன்னவொடனே அந்த பொண்ணு என்ன பண்ணா, சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரோ லிங்க் எடுத்து கையில் வச்சுக்கும். கையில் வச்சுக்கின்னு அந்த ரோபோட்டை கூட விளையாடணுன்னா நீ இது பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே சரி பண்ணுறேன்ட்டு அந்த பொண்ணு எடுத்து டக்குன்னு அதை காதில் வச்சு ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணி விட்ரும். லிங்க் பண்ண அடுத்த செகண்டே வந்து இந்த ரோபோட் என்ன பண்ணனா அதை ரீப்ரோக்ராம் பண்ணிக்கும். டக்குன்னு ரீப்ரோக்ராம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கும். சுயமாக யோசிக்கிற மாதிரி அது வந்து பண்ணிக்கும். அதாவது மற்றவங்க வந்து கண்ட்ரோல் இல்லாத மாதிரி. இது இது வந்து சிந்தசைஸ் பண்ணால் ரோபோட்டை வந்து மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், மனுஷங்களை வந்து ரோபோட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி தான் வச்சுருப்பாங்க. உடனே அது வந்து லிங்க் வந்து போயிட்டே இருக்கும்போது ரீப்ரோக்ராமி டக்குனு அவங்க அம்மா வந்துடுவாங்க. டக்குனு வெளிச்சு போட்டு அந்த ரோபோட் வந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோடனே அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஏபி என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏபிட்டே இருக்கும்போது அவன் வந்து ஃபுல்லாக ரீப்ரோக்ராம் ஆகிட்டு இருப்பான். உடனே வந்து அவங்க அம்மா வந்து அந்த காதில் போட்டு கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா இவன் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். கண்ட்ரோல் பண்ணி டக்குன்னு போயிட்டு நீ என்ன பண்ணுறேன்ட்டு அந்த குட்டி பொண்ணு போய் கேட்கும். அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும்போது. ஆனால் அவன் வந்து அதை கண்டுக்க மாட்டான். இவன் வந்து உடனே கமாண்ட் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ரோபோட்டுக்கு வந்து கமாண்ட் கொடுத்து அந்த பொண்ணை வந்து கூட்டு போய் சொல்லுவான். உடனே அவங்க அம்மா கிட்ட துப்பாக்கி எடுத்து நீயே சுட்டுக்க அப்படின்னு சொன்னோடனே அதுவும் நேராக போயிட்டு அங்கே இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுடலான்னு வரும்போது அந்த பொண்ணு வந்து டக்குன்னு தட்டி விட்டு குடுன்னு ஓடும். டப்புன்னு அவங்க அம்மா திரும்பி அந்த பொண்ணை சொல்லுவோம். ஆனால் மிஸ் ஆயிரும், அது ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இவங்களே சுற்றி செத்துருவாங்க. இதெல்லாம் வந்து தான் நம்ம கேப்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த ரோபோட்டும் வந்து ரீட் பண்ணிருக்கோம். அப்போ உடனே கத்தும், இதெல்லாம் உனக்கு தெரியுதில்ல, இதெல்லாம் நீ கேட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தின உடனே ஆமாம் இந்த வழி வந்து எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் டக்குன்னு உடச்சிக்கின்னு இவங்க இருக்கிற இடத்துக்கு உள்ளே வரும். உள்ளே வந்து அவங்க 2 பேரையும் வந்து ஓப்பன் பண்ண உடனே இவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தீர்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்குமே அந்த ஆக்சிஜன் வந்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த இதில் ஏறிடும். அதாவது அந்த ரோபோட் உள்ள ஏறிடும். ரோபோட் உள்ள ஏறி சண்டை போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்னென்ன வெப்பன் இருக்கோ அப்படின்னு கேட்டால் அங்கே வெப்பன் அதுக்கிட்ட இருக்க எல்லா வெப்பனும் வந்து அவனுக்கு எடுத்துகிட்டு பாருங்க. ஒரே ஒரு வெப்பன் மட்டும்தான் இருக்கும், மற்ற வெப்பன் எதுவுமே இருக்காது. சரி ஓகே நம்ம சுற்றி இருக்க வெப்பன் எல்லாமே நம்மளோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு டக்குன்னு எடுத்துக்கின்னு அந்த பொண்ணு வேறு லெவலில் சண்டை போட்டுருக்கும். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல எல்லாத்தையும் லாக் பண்ணுவானுங்க. கடைசியாக பார்த்தா அந்த இடத்துல வெளில போனால் ஒரே ஒரு வழி தான் இருக்கும். நம்ம கேப்டன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய நியூக்ளியர் பாம், அதாவது ஃபியூஷன் வந்து வச்சிருப்பாங்க. அதை வெடிக்க வச்சிருவார். வெடிக்க வச்சோன்னா அந்த பொண்ணு டக்குன்னு கொடுக்குன்னு அங்கே தப்பி வெளியில் வந்துடும். வெளியில் வந்து பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து பூமிக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு வெளியில் வந்தவொடனே ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல அந்த ரோபோட் எல்லாமே இந்த பொண்ணு மடிக்கு சுட்டுன்னு பானுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த இது வந்து ஸ்பேஸ் ஷிப் வந்து வெளியில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பூமிக்கு பெரிய ஆபத்தாயிரும், எல்லாம் செத்துருவாங்க அப்படின்ட்டு அதை சொல்கிறதுக்கு தயாராகிடும். உடனே அந்த வில்லனை வந்து இந்த பொண்ணை வந்து வேறு லெவலில் சுட்டினே இருப்பான். ஆனால் ஒரு இடத்துல ஒழிஞ்சின்னு அந்த பொண்ணு கரெக்டாக வந்து நீ அதை ஹேக் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும். அந்த ரோபோட்டுக்கிட்ட எனக்கு ஹேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கும். ஏன்னா அது 5 லெவல் தாண்டி வந்து ஹேக் பண்ணணும். ஒரு லெவலாக முடிச்சுனே இருக்கும். அந்த பொண்ணு இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை சுடாதீங்க, நான் ஹேக் பண்ணதுக்கப்புறம் சுட்டா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் வந்து நான் வெப்பனை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து நான் சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வரும்போது டப்புன்னு சுட்டுரும். சுட்ட உடனே அது அந்த வெப்பன் போய்கிட்டே இருக்கும்போது அதை ஹேக் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்பேஸ்